இப்ப தடுப்பு மருந்து ஏதாவது தடுப்பூசி ஏதாவது போடுறீங்க? போடுங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா ஆர்டிவிகே போடுவோங்க. ஆர்டிவிகே போடுறீங்க. ஆர்டிவிகே போடுவோங்க. எப்படி நீங்களே போடுறீங்களா? நானே போட்டுக்குவோம். நீங்களே போட்டுக்கிறீங்க. சரிங்கண்ணா. இப்ப வந்து கம்மியான கோழிகள் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து இயற்கை மருத்துவம் எல்லாம் பண்றதெல்லாம் சரிதான். இதே வந்து எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த இயற்கை மருத்துவத்தை மட்டும் நம்பியே நம்ம கோழி வளர்த்த முடியாது இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா இயற்கை மருத்துவம் எல்லா நேரத்திலயும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு வந்து என்னன்னா, நீங்க அதுவும் இன்ஜெக்ஷனும் போடணும், இயற்கை மருத்துவம் பண்ணணும். வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா கோழி கரெக்டா பட முடியாது, சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது இன்ஜெக்ஷன் வந்து நீங்க இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு உண்டான தீவனம் வந்து ஒரு திடீர் ஒரு செரிமான கோளாறு, ஒரு அதுக்கு என்ன பண்ண முடியுங்க? அப்புறம் இன்ஜெக்ஷனே ரெடி பண்ண முடியுங்களா? முடியாது. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து ரொட்டேஷனா வந்து இயற்கை மருத்துவம் பண்ணா மட்டும்தான் அந்த கோழி சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மட்டும் 3 மாசம் கூட்டோம்னா ஒன்னும் சக்சஸ் பண்ண முடியாது. டெய்லியும் அது சாப்பிடுது, அதுக்கு வந்து குடல் புழு நீக்கம் பண்ணணும். இந்த இயற்கை மருத்துவம் நம்ம இந்த